ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம் பர்த்டேக்காண்டி வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா வந்து அந்த ஒரு மினி காரும் சைக்கிளும் வந்து பர்த்டே வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க, கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம், அமேசானில். அது வந்து பார்த்திங்கனாக்கா பர்த்டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்துடுச்சு. நான் வீட்டில் இருந்ததுனால சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மினி கார் வந்து ஃபர்ஸ்ட்டே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த கார் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்ஜாய் பண்ணால். பேபிஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து வச்சுக்கலாம், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஓட்டுறது, ஆரன் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டாய் வந்து கண்டிப்பாக பேபிஸ் வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோம். கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1200 சம்திங் தான். அப்போ ஆஃபர் போட்டிருந்த டைமில் வாங்கியாச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான், ஓகே தான். அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சைக்கிள் போட்டிருந்ததும் வந்துடுச்சு. அது வந்து ஓப்பன் பண்ணி பார்ட்ஸை வந்து பேர் பண்ணலான்னு பார்த்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி என்னால் பேர் பண்ண முடியல, ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருந்துச்சு. அதில் வந்து அந்த கம்பிக்கு மேலே அந்த அடிப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாக் மாதிரி கொடுப்பாங்களே, அதை கூட நான் எடுக்க முடியல, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், போட முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோ என்னோடய அண்ணன்களோ யாருமே இல்லை. நல்லா வந்து அது வந்து பேரப் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாப்பா இது மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து யாராவது வந்ததுக்கப்புறம் பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா வந்து இதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் எல்லாம் திரும்பி எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு ஓரமாக வச்சாச்சு. நம்ம ஏன் அதுக்குள்ளே வந்து சைக்கிள் வந்து போட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் தெருவில் வந்து அதாவது ஹஸ்பண்ட் வீடு சைடில் வந்து பசங்க வந்து நிறையா பேர், குட்டி பசங்க. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க சைக்கிள் வச்சு தான் வந்து விளையாடுங்க, அதாவது ரைடு போகுங்க. சரி ஓகே நம்ம பாப்பாவுக்கும் சைக்கிள் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க சாமுக்கு. இதை வந்து நான் எப்போயோ சொல்லியிருக்கேன் போல், ஞாபகம் வச்சு வாங்கி கொடுத்தாங்க. 2 நாள் கழித்து வந்து பார்த்திங்கனாக்கா சாமோட அப்பா வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆர்டர் பண்ண லிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகணுன்னு சொல்லிட்டு டெமோ இருக்கும், அதை காமிச்சதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிட்ஸ்லேயே வந்து பேர் பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பேர் பண்ணது ரொம்பவே என்ஜாய் பண்ணால். ஏன்னா அவளுக்கு சைக்கிள் அந்தளவுக்கு பிடிக்கும். பசங்க ஓட்டும் போதெல்லாம் அவள் வந்து போகணும்னு சொல்லி ஏங்குவா. பட் அவள் இப்போ உட்காந்துருக்கும் போது ரொம்பவே என்ஜாய் பண்ணால், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தா. எங்களுக்கு அதை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். அதை விட எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கிளிப்ஸை பார்த்தாலே தெரியும் சாம் வந்து என்ஜாய் பண்ணுறான்னு. அவள் சைக்கிள்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணால், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆஃப்டர் 2 டேஸ் வந்து வந்துட்டாங்க ஊருக்கு. பாப்பா 1 வீக் கழிச்சு வந்து பாப்பாவுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் வாங்கிடுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போனோம். பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மாமா வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க, அதனால அம்மா அப்பா வந்திருந்தாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு, அம்மா வீட்டு சைட்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் போனோம். இந்த 3 ட்ரெஸ் தான் வந்து போனதுலேயே பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடைக்கு போனோம், அங்கே சுத்தமாக கலெக்ஷனே இல்லை, பிடிக்கவே இல்லை. ஏன்னா சாமோட ஒரு பிக் டே இது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சர்ச் பண்ணோம். ஆன்லைன்லேயும் பார்த்திங்கனாக்கா 1 மந்த்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கன்வின்ஸாக இல்லை, பிடிக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைகளே போயிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனப்போ தான் ஃபஸ்ட்டு போன கடையில் சுத்தமாக கலெக்ஷன் பிடிக்கல. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ரெஸ்ஸில் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் எல்லாட்டையும் ஓட்டிங் கேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 2 ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கும் போது தெரியும் என்ன ட்ரெஸ்ஸுன்னு. அந்த ரெயின்போ கலர் ட்ரெஸ்ஸும் அந்த லாவெண்டர் கலர் ட்ரெஸ் வந்து அந்த பாப்பாவுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம். பர்த்டே அன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்தால். அந்த பிக்ஸ்லாம் வரும், கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ஷூலேருந்து எல்லாமே சூப்பராக வாங்கி கொடுத்துருந்தாங்க. வீட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த பர்த்டேக்கு அன்றைக்கி மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா காலையிலேருந்து குக் பண்ணுறது தான் வேலை. பாப்பா கூட சரியாக கவனிக்கல, அவங்க அப்பா தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு நல்லா குக் பண்ணியிருந்தேன். இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்த கிளிப்ஸு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா டெக்கரேஷனே நாங்கள் ஒரு 3 o'clock தான் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன வேணும்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியாக வந்து எதுவுமே வந்து கேப்சர் பண்ண முடியல. மோஸ்ட்லி வந்து நான் பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்பவே பிஸியாக போச்சு. ஃபேமிலியில் எல்லோரும் வந்தாங்க, ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல.
சாமோட அப்பாவோட பெரியப்பா அவங்களுக்கு ஒரு 4 பேர் சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலியிலேருந்து இவங்க தான் வந்திருந்தாங்க. வேறு யாருக்கும் பெருசாக சொல்லி கிராண்டாக பண்ணுற ஐடியாவே கிடையாது. சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இது வந்து சாமோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒரு மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காண்டியும் சொல்லி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். பட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டே வந்து சூப்பராக போச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக போச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக எந்த பிக்சர் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. அந்த மொமெண்ட்டுக்கு வந்து என்ஜாய் தான் பண்ணோம். ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தோம். அந்த ஆல்பத்தில் உள்ள பிக் தான் இதெல்லாம். ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்துச்சு. சாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தா. சாமோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள், எந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து கார் தீமில் தான் வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேக் வந்து ஐஸ் கேக் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து சரிஞ்சிடுச்சு, அது மட்டும்தான். பட் கேக்கெலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம் லாவெண்டர் கலரில். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பர்த்டே இப்படி தான் போச்சு. ரொம்பவே சிம்பிளாக பட்ஜெட்குள்ளே வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம். எந்த ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனும் இல்லை, லிமிட்டாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாவும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணால். அவளை போட்டு ரொம்ப நம்ம வந்து நைன்னு அழுவலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக வச்சுருந்தோம். கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் போட்டிருந்தா, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம். அந்த ஃபோட்டோ எடுக்கிற வரையும் ட்ரெஸ் போட்டிருந்தா, அப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கேக்கு, ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட், ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துருந்தோம். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க பர்த்டேக்கு, ரொம்ப பேர் நம்ம இன்வைட் பண்ணல. ஒரு 10லேருந்து 12 பீப்புள் தான் வந்திருப்பாங்க. லைட்டாக செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் கேக் பீஸ்லாம் கொடுத்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட்டோடு நம்ம அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணும்போது இந்த பாப்பிங்ஸாக இதை வந்து பர்ஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து வச்சு வெடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி அதை வெடிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக திருவி நான் கொஞ்சம் நேரம், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் திருவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாண்டுட்டு எங்கள் அம்மா அப்பா அண்ணன்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா செலிப்ரேஷன், குக்கிங் எல்லாமே வந்து வந்த கெஸ்ட்டை கவனிக்கிறது எல்லாமே சிங்கிள் ஹேண்டடாக நாங்கள் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து அவளுக்கு யாரையும் கூப்பிடவும் இல்லை, நாங்களே வந்து 2 பேருமே பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி கோவில் போலி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் போயிருந்தோம். ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா சாம் பர்த்டே வந்து ஃப்ரைடே வந்துச்சு. நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எங்களோட ஃபேவரட் கோவிலான சுவாமிமலைக்கு வந்து ஃபேமிலியோட போயிருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் பாப்பா போட்டு போயிருந்தா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கோவிலில் வந்து நல்லா உட்காந்து வேண்டிக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து போச்சு. அன்றைக்கி பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாமிக்கு வந்து ஒரு தேங்க்ஸும் சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாவாடை சட்டை போட்டிருக்க வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி டிஷர்ட் வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டாச்சு. ஏன்னா வெயில் டைம்ங்கிறதுனால சரி வராதுன்னு சொல்லிட்டு கோவிலில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஷர்ட் போட்டு நம்ம பாப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து கோவிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கோவில் வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா முராரி கடை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ப்ரௌனி சாப்பிட்டுட்டு அப்புறம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபோன் வாங்கினோம். இது கண்டிப்பாக வந்து 90s கிட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த ஃபோன் வந்து திருவிழாவில் இந்த ஃபோன் அப்புறம் இந்த ஒரு எரேசர் மாதிரி எழுதிட்டு அப்புறம் அழைக்கிற மாதிரி ஒரு குட்டி வீடு மாதிரி ஒரு இது இருக்கும். அது கண்டிப்பாக வந்து நம்மளாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் வாங்கி விளையாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து விளையாண்டிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து ரெட் டாட்டிங் கொடுங்க. எத்தனை பேர் அதுமாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்பவே சூப்பராக போச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. மதியம் வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணுன்னு பார்த்திங்கனாக்கா ட்ராகன் மூவிக்கு போனோம். சாமோட ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதான். செவனேன்னு இருந்தான்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோக்கே ட்ராகன் மூவி கூட்டம் இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் தியேட்டர் இருக்குது, அங்கே தான் போனோம். அவள் பாட்டுக்கு அங்கேருந்து இங்கே ஓடிட்டு இருந்தால் அவங்க அப்பா தான் வந்து அவளை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அழகாக மூவி பார்த்தேன். மூவி நல்லாவே இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணலாம், செம்ம காமெடியாக போச்சு. பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சாமோட பர்த்டே வந்து செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.